கைரேகை லிஸ்ட்டுக்குள்ள வரும்போது, அத அவங்க சொல்றது அதுல உண்மையான ஒரு விஷயமா தான் இருக்கும். ஏன்னா, நான் அத வந்து குறிப்பிட முடியாது. ஏன் குறிப்பிட முடியாதுன்னா, எனக்கு அது தெரியாது. ம். கைரேகைய பத்தி முழுசா தெரியும். முழுசா தெரியாது. முழுசா தெரியாத நம்ம வந்து உள்ள கூற முடியாது. ஆமா. இப்ப ஆன்மீகத்துல எத கேட்டாலும் பேசுவேன். ம். இது என்ன அது என்னன்னு எத வேணாலும் என்னால பேசக்கூடிய ஒரு பயிற்சி நம்மகிட்ட இருக்கு. ஒரு அனுபவம் இருக்கு. கைரேகைகள்ல நமக்கு அனுபவம் இல்ல. அப்ப நம்ம அதுக்குள்ள என்டர் ஆக முடியாது. பட் அப்ப அந்த கைரேகை நிபுணருக்கு தெரியும். இந்த மாரி இடத்துல ஒரு மச்சம் இருந்தால் அது பிரச்சனைய குடுக்கும். அப்படிங்கிறது அது அது அப்படி இருக்குன்னா, அது நம்பி தான் ஆகணும். ம். ஆமா. அதுக்கான ஆளுங்கிட்ட கேட்கும்போது அத டீட்டெயில் குடுப்பாங்க அவங்க. ஓகே. நம்மளது முழுக்க முழுக்க மத்ததெல்லாம் எனக்கு தெரியும் ஓரலா. முழுசா தெரியாது. ஆன்மீகங்கிறதுல நம்ம ஓரளவுக்கு நம்ம தேர்ச்சி பெற்றுட்டோம். ஒரு 40 ம். ஆண்டு காலம் அப்படின்னும்போது, 40 ஆண்டு காலோட அனுபவம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதுல ஆமா. பேசுறதுக்கு நமக்கு எல்லாம் வரும். ம். அதனால தான் சொன்னேன். கிளி ஜோசியத்திலயும் விஷயம் இருக்கு. ஆமா. அதுல சொல்லி கூட எத்தனை பேருக்கு பலிச்சிருக்குது. என்னடா சாதாரணமா நெனைப்போம் கிளி ஜோசியத்த. கிளி ஜோசியமும் ஆதி காலத்துல இருந்து வந்த ஒரு ஜோதிடம் தான். ம். ஆரம்ப காலத்துல அது. அதுலயும் இருக்கு.